இந்த அன்புக்கு நன்றிங்க, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பாதத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாதத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிருஷ்ணா ஜீசஸ் அல்லாஹ். தாரக மந்திரம் சேவையே கடவுள், சேவையே கடவுள், சேவையே கடவுள். எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உனக்கு ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். உங்க அன்பு உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமோ என்ன பாக்குறதுல 100 மடங்கு உங்களை பாக்குறது. எல்லாருக்கும் நன்றி. வழியில வரும்போது எல்லாரும் அவ்வளவு அன்பா, வயசானவங்கல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் அவ்வளவு அன்பா கண்ணத்தை வச்சுதான் முத்தம் கொடுக்கும்போது எங்க அம்மா தான் ஞாபகத்துக்கு வராங்க. அந்த அன்புக்கு நன்றிங்க, வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. எல்லாம் உங்க பாதத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், பாதத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க அதிகமா பேச வரும்ல, அப்புறம் உங்ககிட்ட எதுவுமே கேட்க வரல. இந்த அன்பு மட்டும் எனக்கு போதும். எல்லா ஊருக்கும் ஒரு டிராக்டர் எடுத்து போய் கொடுக்குறேன். அது நல்ல சேவை பண்றவங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. யார் விவசாயிகள் நிறைய பேர் டிராக்டர் வாங்குறதுக்காக லோன் வாங்கி அதை கட்ட முடியாம நிறைய பேர் இறந்துருக்காங்க. நான் நியூஸ்ல படிச்சிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு டிராக்டர் கொடுக்கணும்னு ஒரு 10 டிராக்டர் எடுத்துட்டு சென்னையில இருந்து கிளம்பி ஒரு டிராக்டர் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த சதீஷ் என்றவர் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். ஸோ இந்த டிராக்டர் இவர் கையில கொடுக்குறேன். இது இவருக்கு மட்டுமே இல்லை. இந்த டிராக்டர் விவசாயிகள், இங்க இருக்கிற விவசாயிகள், கஷ்டப்படுற விவசாயிகள் யாரெல்லாம் வேணுமோ இந்த டிராக்டரை ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட்டு பயன்படுத்திட்டு மறுபடியும் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கிராமத்திலயும் நல்ல சேவை பண்றவங்கள, நல்ல கஷ்டப்படுற விவசாயம் கையில தான் இந்த டிராக்டர் கொடுக்குறோம். யாரெல்லாம் இதுல நல்ல சேவை பண்ணி நிறைய விவசாயிகளுக்கு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சென்னையில புக்கு கண்டிப்பா ஒரு பரிசும் அப்புறம் நல்ல ஒரு பாராட்டம் இருக்கு. இந்த ஊரை சேர்ந்த சதீஷ், நீங்க கண்டிப்பா இங்க இருக்கிற யாரு ஏழைகள் கேட்டாலும் டிராக்டர் ஃப்ரீயா கொடுங்க, சரிங்களா? நீங்களும் நல்லா இருங்க, அவங்களையும் வாழறீங்க, சரிங்களா? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, என்னுடைய ஒரு மந்திரம் தான். மாற்றம் போதும் என்ற எண்ணம், தன்னலமற்ற சேவை, சேவையே கடவுள், வாழ்வும் வாழ வைக்கும். இதுவே எங்கள் வழிகாட்டி KJA. புரியல? கிருஷ்ணா ஜீசஸ் அல்லாஹ். தாரக மந்திரம் சேவையே கடவுள், சேவையே கடவுள், சேவையே கடவுள். அந்த கடவுளை போய் கடவுள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த கடவுளை போய் நேர பார்க்கணும் ரொம்ப ஆசை. யாராலையும் பார்க்க முடியாது. குருமார்கள், பெரியவங்க, கீதை, குரான், பைபிள்லாம் என்ன சொல்றீங்கன்னா கடவுள் எங்கேயும் இல்லை, உங்களுதான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏன் கூட கடவுள் இருக்கும், அப்ப எல்லாருக்குள்ளயும் கடவுள் இருக்காங்கல்ல. சோ அங்க போய் சேவை பண்றது நம்மளால முடியாது. இங்க இருக்கிற மக்களுக்கு சேவை பண்ணா அது கடவுளுக்கு போய் சேரும்னு சொன்னாங்க. சோ உங்களுக்காக என்னால முடிஞ்ச ஒரு சின்ன சேவை, இதெல்லாம் பயன்படுங்க. இன்னும் இந்த ஊருக்கு நிறைய நல்ல விஷயம். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நான் கேள்விப்படுறேன், விதவை பெண்கள் நிறைய பேர் தையல் மிஷின் கேக்குறீங்க. அது கூடிய சீக்கிரத்துல இன்னும் ஒரு 500 தையல் மிஷின் ஒரு இடத்துல மனு நிறைய பேர் கொடுக்குறாங்க. படிக்கும்போது தையல் மிஷின் கொடுங்க, யாரும் பணம் கேட்கல, எங்களுக்கு தொழில கொடுங்க, நாங்க புழைச்சிக்கிறோம். எங்களுக்கு எங்க அம்மா கூட தையல் மிஷின் பண்ணிதான் வேலை பண்ணிதான் என்னை காப்பாத்துறாங்க. ஸோ உங்க எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம், நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் உனக்கு ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். உங்க அன்புக்கு அந்த
அந்த கீ வந்து எனக்கு மட்டும் கிடைச்ச உதவி இல்ல, நம்ம ஊர் மக்கள் எனக்கு அனைவருக்கும் நான் கொடுத்த ஒரு உதவியா இருக்கட்டும். இது எல்லாம் அண்ணா மூலியமாவே நான் எல்லாம் ரெடி பண்ணி உதவி பண்றேன்னு சொல்லிடுவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் சந்தோஷமாவே இருக்கேன். இந்த ஊர்ல உள்ள எல்லா விவசாயிக்கும் நான் உழுது கொடுக்குறேன். இலவசமா நான் உழுது கொடுக்குறேன். அன்புக்கு நன்றி. வெயில் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு வெயில். ஏன்னா தினமும் நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்கேன்ல, கஷ்டன்றது உங்களை பாக்குறதுல இந்த வெயில் தான் டிஸ்டர்பன்ஸ். அது உங்களுக்கு ஆயிடக்கூடாது. சீக்கிரமா எல்லாம் வீட்டுல